Hi friends, welcome to Voice of World. நான் தான் உங்கள் சந்தீப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Cason CN10 அப்படின்ற ஆக்ஷன் கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தவிர்த்து இந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் லைவாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே சைஸ் வந்து 2 inch IPS ஸ்க்ரீனு, வீடியோ ரெசல்யூஷனு, ஃபோட்டோ ரெசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா 24 MP வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது 4K ரெக்கார்டிங் இருக்கா, 60 frames per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4K எந்த ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். அது 1080 pixels 120 fps சப்போர்ட் பண்ணுது, 170 degree ஆங்கிள், அப்புறம் 25 pixels, அப்புறம் 128 GB SD கார்டு சப்போர்ட். கிளாஸ் 10 போடுங்க. ஸோ கிளாஸ் 10 யூஸ் பண்ணால் தான் இதுக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்பீட் வந்து கரெக்டாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 30 meters வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கூகுள் ப்ளே அண்ட் iOSல வந்து ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு QR கோடு கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நம்ம வீடியோ எடுக்கும்போது செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதில் போட்டிருக்க இமேஜஸ் எதுவுமே வந்து இவங்க இதில் எடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. இது எல்லாமே வந்து இவங்க இதில் ப்ரொஃபஷனல் கேமரா தான் எடுத்திருப்பாங்க, எடுத்துகிட்டு இதில் எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. இந்த டப்பாக்கு அழகாக இருக்கான்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கொண்டு தான், அவ்வளோதான். தென் மேலே போனோன்னா இது யார் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, யார் மேனுஃபேக்சர் அப்படின்னு தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கேர் வந்து வாட்ஸ்அப் ஒன்லி போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இமெயில் அட்ரஸ் இதோட கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாக்ஸ் இப்போ பிரித்து பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றது. எடுத்தோடனே கேம் கொடுத்துருக்காங்க. கேம் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸோடையே தான் உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. இங்கே மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க, அந்த ஸ்டிக்கர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா இந்த இது உடஞ்சிரும். இது உடஞ்சிட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த பேக் ஷெல்லு வந்து அடிஷ்னலாக ஒரு பீஸ் இவங்க உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த கிளிப்பு டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஓகே, A4 ஷீட்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, கலர் பிரிண்ட் அவுட்டு. கிளாஸ் 10 மைக்ரோ SD 128 GB சப்போர்ட் பண்ணோம், அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எப்படி பேட்டரியை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி போடணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம இந்த மாதிரி மைக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் இந்த மாதிரி மைக் வந்து நம்ம டைரெக்டாக கேமில் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த கனெக்டர் போட்டு தான் பண்ண முடியும். இவங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மைக் வந்து இந்த மாதிரி மைக்ரோ USB பின் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு இது வந்து இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட நார்மல் மைக் நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கனெக்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டிருக்கும் போது நம்ம மைக் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி போட்டு. ஓகே, டன். இந்த A4 ஷீட்டில் அவ்வளோதான். இது வந்து மேனுவலில் பார்த்தோம் அப்படின்னா உள்ள எதுக்கு என்னென்ன பட்டனு அப்படின்றதெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. உள்ள என்னென்ன மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அசசரிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோமே, கையிலே தானே இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு என்னென்னாங்க இந்த மவுண்டெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இது என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். கிளிப்பு மாதிரி இருக்குது. ஸோ இது எதுவும் முன்னாடி விண்ட்ஷீல்டில் மாட்டிக்கலாமா என்னென்னு தெரியல, பைக்கில் இந்த மாதிரி இருக்குது. இது மவுண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு மவுண்ட்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல. இது வந்து சைக்கிள் ஹேண்ட்பேரில் மாட்டுறதா இருக்கும். சைக்கிள் ஹேண்ட்பேர், பைக் ஹேண்ட்பேரில் மாட்டிட்டு ஸோ அதுக்கு மேலே கேமை மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கேமில் இது ஹெல்மெட்டில் வச்சுக்கலாம். இந்த டபுள் சைஸ் ஸ்டிக்கர் போட்டு ஹெல்மெட்டில் வைக்கிறது. அப்புறம் எதாவது டேபிள் மேலே ப்ளேஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள் சைட் டேப் போட்டிருக்கு. இதில் டபுள் சைட் டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. டேப் இருக்குது, ஒரு சைடு வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இல்லை வாட்ச் மாதிரி கையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியல, ஏன்னா இதுக்கு பேண்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மவுண்ட்டு. இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, கேமராவையும் மவுண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது பிரித்து பார்ப்போம் என்னன்ட்டு. செக் பண்ணுவோங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் இந்த கேமை யூஸ் பண்ணும்போது எதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான்
ஏன்னா வந்து இதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கேமரா. நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணவங்களையும் பார்த்ததில்ல, யூஸ் பண்ணியும் பார்த்ததில்ல. அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இது வந்து அந்த ஷெல்லுங்க, நான் சொன்னேன்ல கேமராவுக்கு பின்னாடி அந்த ஷெல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷெல் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் ஆனால் இதுக்கு மேலே வர கிளிப்பு உடஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து அடிஷ்னலாக இன்னொரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமுடைய ஒரு பேட்டரி இருக்குது, அண்ட் அடிஷ்னலாக இவங்க ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்த்தா 1350 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 3.7 வோல்ட்டு. இது வந்து சார்ஜருங்க, ஆஸ் யூஷுவல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜரு கேமுக்கு. இது வந்து ரிமோட்டு. இந்த கேமரா வந்து வித் ரிமோட்டுன்றனால இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராப் மாதிரி போட்டு கையில் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டைலாக. ஆனால் இது வாட்டர் ப்ரூஃபான்னு தெரியலங்க எனக்கு, ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்குமே தெரியல. இது தாங்க அந்த கனெக்டரு, மைக்கு கனெக்ட் பண்ணுற கனெக்டரு. ஓகே, நம்மகிட்ட நார்மல் மைக்கு அந்த 3.5 ஜாக் மாதிரி இருக்குது அந்த மைக்கு அப்படின்னா, இதில் இந்த மைக்ரோ யூஎஸ்பி போட்டு இதில் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது தெரியலை, இதுதான் மைக்கு, அவங்க கொடுத்துருக்க மைக்கு. இந்த மைக் வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின்னோடையே வந்துடுது. ஓகே, இதுவே வயர் லென்த் இருக்கும் போல் 2 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதுவே போதுமானது. இது பத்தலைன்ற பட்சத்தில் அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஒரு மவுண்ட்டு, தென் இது ஒரு மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. துணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லி துணி. இது அந்த கையில் கட்டுற ஸ்ட்ராப்பு. மவுண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கேமராவை. ஸோ எல்லாமே கிளாம்ப் மாதிரி இருக்குது. ஓகே, டன். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இதுக்குள்ளே இருக்க மொத்த மவுண்ட்ஸும் இவ்வளோ தான். மவுண்ட்ஸு அக்சசரிஸ் எல்லாமே இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து இதோட கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தடுத்து நான் அவுட்டோர் போகிறேன். அவுட்டோர் போயிட்டு இதில் என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கேம் பார்த்துடலாம். கேமை பற்றி டீட்டெயில்ஸு. கேம் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போது இந்த கேஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த மைக் இந்த பின்னு எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஃபுல் சீல்டு மாதிரி இருக்கும். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் இதை மேலே மட்டும் தூக்குனிங்கன்னா இது இந்த மாதிரி பின்னாடி இதை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம இதை லைட்டாக ஃப்ரண்ட்டில் தள்ளிங்க அப்படின்னா இது மேலே தூக்கி விட்டுடலாம். தூக்கி விட்டு அழகாக அப்படி டாப்னு வருது, வெளியேற்றோன்னா கேமரா வெளியே வந்துடும். இவ்வளோ தாங்க கேமரா. டப்பா எவ்வளோ பெருசாக பங்கமாக இருக்கா, பட் ஆனால் இது மட்டும் தான் கேமரா. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இங்கே லென்ஸு மோடு பட்டன் கொடுத்துருக்காங்க, மேலே ஓகே பட்டனு. இந்த மோடு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆஃபு. இது வந்து ஆப்ஷன்ஸுங்க, அப்பு டவுன் கொடுக்குற ஆப்ஷன்ஸு. இங்கே குட்டியாக கொடுத்தாங்களே ஸ்பீக்கரு. அண்டு இது இந்த சைடில் இந்த பேட்ரி. இங்கே தான் வந்து லைட்டாக சூடு வந்தால் வெளியே வருது, லைட்டாக சூடாகுது. இதுதான் பேட்ரி ஓப்பன் பண்ணுறது. இது டிஸ்பிளே, அந்த 2 inch IPS ஸ்க்ரீனு. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இது வந்து மைக்கு போடுறது. இங்கே தான் வந்து SD கார்டு போட்டுக்கலாங்க நம்ம. டன்னா. இங்கே வந்து இண்டிகேஷன் லைட் எரியுது. அவ்வளோதாங்க, இதில் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த தம்மா தூண்டு தப்பா தாங்க 8000 ரூபா. இதை இங்கே அழுத்தி ஓப்பன் பண்ணுங்க. இதை கரெக்டாக அழுத்தி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். பேட்ரியை வந்து அப்படி அழகாக வெளியே இழுத்திங்கன்னா பேட்ரி வெளியே வந்துடும். வேறு ஒன்றுமே கிடையாது. புஷ் பண்ணி டக்குன்னு மேலே வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இழுத்திங்கன்னா மேலே வந்துடும். எவ்வளோதான் வெயிட்டே இல்லைங்க, இவ்வளோதாங்க இருக்குது. அவ்வளோதான், போட்டு லாக் பண்ணிடலாம். அகெயின் சேம் இதே மாதிரி இதை இங்கே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணினா அந்த டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இதை ஆன் பண்ணுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேஷன் வருது. ஸோ ஸ்க்ரீன் இதை கார்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம தான் வாங்கிட்டோமே, எப்படி ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க கம்பெனியில், நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. கேமராக்குள்ளே கேமரா நல்லா இருக்குங்க. இதில் பார்க்குறதுக்கு கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை எடுத்துகிட்டு நம்ம கேமராக்கு, அதாவது நம்ம சிஸ்டமுக்கு மாற்றும் போது தான் நம்மளுக்கு தெரியும் இதில் உண்மையான கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து டச் ஸ்க்ரீன் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ரெசல்யூஷனு, இமேஜ் ஸ்டெபிலைசேஷனு, அப்புறம் ஒயிட் பேலன்ஸு, எக்ஸ்போஷர் செட்டிங்ஸு, மீட்டரிங் மோடு, ஷார்ப்னஸ்ஸு, வீடியோ குவாலிட்டி, ISO, டைம் வாட்டர் மார்க்கு, ரெக்கார்டு ஆடியோ எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா இமேஜ் ரொட்டேஷனு, ஒய்ஃபை ஆன் பண்ணுறது. ஒய்ஃபை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேமரா வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோனில் வந்து ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக.
தென் இந்த இதில் சாரி வந்துட்டு பாடுறா சாரிங்க, அது பேக் பட்டனு. அது தெரியாமல் நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்ன வெளியே வந்தது. அது பேக் பட்டனுங்க. ஓகேவாங்க. எல்இடி இண்டிகேட்டர் ஆனில் வச்சுக்கலாம், இல்லை ஆஃபில் வச்சுக்கலாம். ஆட்டோ ஸ்க்ரீன் சேவர் 30 செகண்ட்ஸு. எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் டர்ன் ஆஃபில் இருக்குது. பட்டன் ப்ராம்ப்ட்டு, மோடு சூஸு, லாங்குவேஜ், டைம் ஃபார்மேட், டைம் செட்டு, டேட் செட்டு, ஃபார்மேட்டு, டிவைஸ் இன்ஃபோ, ஃபேக்ட்ரி ரீசெட்டு. அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க இதில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆப்ஷன்ஸ் மாறிட்டே வருதுங்க. இந்த பேக் பட்டன் கொடுத்துரும், உள்ளே வந்துடுது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தேன் நான் ரெக்கார்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 4K சும்மா போட்டு பார்த்தம்போதே கிளாரிட்டி அவ்வளோதான் இல்லை. ஸோ இதில் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியல, வண்டியோட மூவ்மெண்ட் அவ்வளோ தெரியல. இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன். 60 FPS 4Kக்கு தான் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஆனால் 30 FPS வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணலை. அதில் இருக்க இன்டர்னல் மைக்கில் தான் நான் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்டர்னல் மைக் வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணலை. நான் இதில் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்குது, நான் பேசுகிறதெல்லாம் எப்படி கேட்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்னல் மைக்கு தான். எதுவுமே வந்து நான் மைக் எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ணலை. கிளாரிட்டி அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லா செக் பண்ணலாம். ஓகே, இதுதான் 4K 30 FPS வித் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள்டு மோடு.
1080p 60 fps. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 1080 வந்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். 1080pயில் வந்து இது 60 fps இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுனால வித் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் மோட் தான் இது. அந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த கேமரா ஒர்த்தானு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து நான் 4Kன்னு போட்டிருக்காங்க, பட் ஆனால் அந்த கிளாரிட்டியெல்லாம் சுத்தமாக கிடையாது. இதில் பயங்கர மிஸ் அவுட்டு தான். 4Kலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இந்த காஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான் அவங்களாலையும் கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு இம்போர்ட் டியூட்டி கட்டி கஸ்டமர்ஸ் அவங்க இது பண்ணி வரும்போது நம்மளுக்கு இந்த காஸ்ட்டு தான் அவங்களாலே நம்மளுக்கு கொடுக்க முடியும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பக்காவாக வேணும் அப்படின்னா நம்ம GoPro Hero 9, Hero 10 அந்த மாதிரி தான் நம்ம போகணும். இல்லைன்னா நம்ம பட்ஜெட்டில் வாங்குறோம் அப்படின்ற போது ஓரளவுக்கு எல்லா கேமராவுமே இந்த மாதிரி தானே இருக்கும். இந்த 8000 6000 அந்த ரேஞ்சில் வாங்குற கேமரா எல்லாமே நம்மளுக்கு 1080 பிக்சல் 30 frames per second வந்து ஆன் பண்ணியிருக்கேன். வித் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்டர்னல் மைக் தான், எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது. ஓகேங்க, இதுக்கு மேலே இதில் வந்து 720 பிக்சல்ஸு 480 பிக்சல்ஸ்லாம் எடுத்தால் எந்த அளவு கிளாரிட்டி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வந்து நான் 1080 வந்து கிளாரிட்டி ஓவராலாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிக்சல்ஸோட இது 1080ல் 4K ரெக்கார்ட் பண்ணால் தான் நம்ம அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் 720 வந்து நான் ட்ரை பண்ணலை. நான் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணல. நான் 1080 30 fps உடைய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்டர்னல் மைக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும். அது போக நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்டர்னல் மைக் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு உங்கள் வீடியோவையும் ஆடியோவையும் நீங்கள் வந்து சிங்க் பண்ணிக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வாட்டர் கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாகவே எடுத்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து போடுற ரிவ்யூஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி போடுவோம். இது ஃபுல் லென்த்தை நான் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இதோட வீடியோ கிளாரிட்டி ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே தெரியும். அப்படின்றனால நான் இது இவ்வளோ ஃபுல்லாக போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதை யூஸ் பண்ண இந்த கேமரா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.